ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்வல் ஜாம்பிஸ் ஒரு 4 எபிசோட் கொண்ட ஒரு சின்ன சீரிஸ். இந்த சீரிஸை பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நோ ஸ்பாயிலர் ரிவ்யூஸ். நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீரிஸை பற்றி என்னுடைய ஒரு அபிப்பிராயத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ உண்மையிலேயே ஒரு தரமான ஒரு சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு இது ஒரு அனிமேஷன் சீரிஸ் எடுக்காமல் ஒரு லைவ் ஆக்ஷன் படமாக எடுத்திருந்தால் கூட ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. நான் அந்தளவுக்கு ரைட்டிங் முன்னே தரமான ஒரு ரைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரைட்டிங் வச்சுக்கிட்டு மார்வல் வந்து லைவ் ஆக்ஷன் மூவிஸாக சொதப்படுறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஏற்றுக்க முடியல. பட் இப்போ ஒரு சின்ன ஒரு கம்பேக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ரைட்டிங் இன்வால்வ் ஆகிருக்கு. லைவ் ஆக்ஷனுக்கு செம்ம ஒர்த்தான ஒரு சீரிஸ். அடுத்து இந்த சீரிஸோட நம்ம எபிசோட் பை எபிசோடு இந்த சீரிஸில் என்னென்ன கதை இருந்துச்சுன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட், ரீரி வில்லியம்ஸ் மற்றும் கமலா கான் இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இவங்க இந்த ஜாம்பிஸ் கிட்ட வந்து தப்பிச்சு ஒரு டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டே இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த க்யூர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிளானு. ஸோ அந்த பிளானை வந்து ஃபஸ்ட்டு ரீரி வில்லியம்ஸ்க்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கமலா கான் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்தையுமே வலியுறுத்தி இந்த இது பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாம்பிஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அந்த கூடவே வந்து பார்த்திங்கன்னா அபாமினேஷன் ஜாம்பி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா துரத்திட்டுருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபைட் சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரீரி வில்லியம்ஸ் அண்டு கேட் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவாங்க. நம்ம கமலா கான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவோட இந்த நான்ட்ரெக் சூட்ரு ஹெல்ப் மூலிமா தப்பிச்சு வந்துடுவாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் அடைஞ்சிருக்க அந்த தருவாயில் நம்ம பிளேட் நைட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகிறது. பிளேட் நைட் வந்து கமலா கானை காப்பாற்றிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்து நடந்திருக்க விஷயங்களையும் டிரான்ஸ்மிட்டர் இருக்கிற விஷயம் சொல்ல நம்ம பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்த பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஒட்டுமொத்த ஜாம்பிஸையுமே நம்ம மெலினா வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. மெலினா, ரெட் கார்டியன் மற்றும் எலினா பெலோவா இந்த 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இதை பற்றி சொல்லி ஹெல்ப் கேட்கும்போது ஸோ அவங்க வந்து ஹெல்ப் கேட்குற அந்த டைத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியன் அப்படின்ற ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா வராங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, அந்த அந்த வாண்டா அவங்களோட ஸ்கியன் அவங்க தான் குவீன். இவங்க வந்து அந்த குவீனோட எக்ஸிக்யூட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஜாம்பி படைகளோடு வர்றாங்க. இப்போ தான் அந்த அபாமினேஷன் இந்த மாதிரி நிறைய மான்ஸ்டர்ஸ் நிறையா ஜாம்பிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருது. அந்த ஜாம்பிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த போட்டு அடித்து நொறுக்கி உள்ளே நெருங்கிட்டு இருக்க அந்த தருவாயில் மெலினா வந்து அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த மிச்ச பேரத்தை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிடுறாங்க. ரெட் கார்டியன், எலினா பெலோவா ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருது. இவங்க மட்டும் தப்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுறது, இந்த இடம் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பிளேட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதோட இந்த எபிசோட் 1 வந்து பார்த்திங்கன்னா முடியும். எபிசோட் 2ல் இங்கேருந்து கிளம்பி போன இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஆஃப் த சீக்குள்ளே போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் சாங்ச்சி மற்றும் கேட்டி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. சாங்ச்சி மற்றும் கேட்டி அந்த ஜாம்பி வேஸில் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சாங்ஸிக்கு எப்படி ட்ரிங்க்ஸ் கிடச்சிது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டி ஆஃப் த சீக்குள்ளே இவங்களே வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சிட்டி ஆஃப் த சீயில் இப்போதைக்கு சாங்ச்சி, கேட்டி, அப்புறம் டெத் டீலர் இந்த மாதிரி ஆளுங்கள், அப்புறம் ஒரு சில பூச்சப்பான்ஸ் கேரக்டர்ஸோட இந்த ரெட் கார்டியன், பிளேட் நைட்டு, கமலா கான், எலினா பெலோவா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் வந்து ஜீமோ சரி ஏதாவது பிரச்சனை வந்து இவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட்டோட இந்த சிட்டி ஆஃப் த சீக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறாங்க. ஸோ சிட்டி ஆஃப் த சீனா ஒன்றும் கிடையாது. இந்த ராஃப்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிட்டி ஆஃப் த சீயாக சொல்லி அதை பாதுகாப்பாக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்குள்ளே போனால் நம்ம நேமோர் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகிறாரு. நேமோருமே இப்போதைக்கு ஒரு வாண்டா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஜாம்பி. அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ தப்பிச்சிட்றாங்க. எலினா வந்து அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்கள காப்பாற்றுற மாதிரி இந்த ஒரு எபிசோடையும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருந்தாங்க. நிறைய பேர் ஜான் வாக்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருப்பார். ஸோ நிறைய சாக்ரிஃபைஸ் மத்தியிலே இந்த கமலா கான் இவங்களும் இப்படியே தப்பிச்சிட்றாங்க. இதுக்கப்புறம் அடுத்து எங்கே தான் போகிறதுன்னு சொல்லும்போது நம்ம நியூயார்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு எபிசோடையும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடுறாங்க. எபிசோட் 3ல் ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது இந்த ஸ்பைடர்மேன், பிளாக் பேந்தர், அந்த ஆண்ட்மேனோட அந்த தலை, இவங்க 3 பேரும் வக்காண்டாக்கு போனாங்களே அங்கே என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கதை. ஸோ அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜாம்பி தானஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காரு. ஜாம்பி தானஸை ஒரு பயங்கரமான சண்டையே நடக்குது. அங்கே நம்ம தோரோட அந்த இன்ஃபினிட்டி வார் படத்தோட அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி எங்கேயும் அந்த வக்காண்டா என்ட்ரன்ஸ் ஆகி அவருமே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் செஸ்ட்டுக்கு ஏமிச்சு அடிக்க தேனஸ் அதை கவுண்டர் பண்ணி அவங்களே அடித்து போட்டுறாரு. ராக்கெட் அண்ட் குரூட் இறந்துடுறாங்க. அண்டு ஸ்பைடர்மேன், பிளாக் பேந்தர் அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஒரு இடத்த சேவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த 6 இன்ஃபினிட்டன்ஸுமே அவர்கிட்ட கிடச்சதுக்கப்புறம் அந்த பவர்ஸ் வந்து வெடித்து அதெல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதோட இந்த கதையை வந்து ஸ்பைடர்மேனும் ஆண்ட்மேனும் அந்த கமர்தாஜில் இருக்கிற மற்ற சாசரஸ்க்கு சொல்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க அது ஆப்போசிட்டே இவங்க வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கு வந்திருக்காங்க. நியூயார்க்கு கான்ஸ் ஒரு ஹெல்ப் மூலிமா
நியூயார்க்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா வால்கெரி த கார்டியன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட்டுறாங்க. உள்ளே வந்ததுமே தோர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அடி வாங்கின தோர் இங்கே வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வாண்டா மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லா அஸ்கார்டியன்ஸையுமே ஒரு ஜாம்பியை வந்து மாற்றி அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ தோருக்கும் வாண்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ அந்த சண்டை கேப்பில் கமலா கான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு நோவா காப்ஸுக்கிட்ட அந்த மெசேஜையுமே சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தோருமே இப்போதைக்கு வாண்டா கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜாம்பியாக வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்காரு. ஸோ நோவா காப்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பண்ணும்போது நோவா காப்ஸ் வந்து இந்த வைரஸ் வேறு எங்கேயும் பரவி இருக்கிறதுனால குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த சிப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா உடச்சி எறிஞ்சிடுறாங்க. இவங்க மட்டும் தனியாக கீழே விழுகிற அந்த கேப்பில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. கமர் தஜுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ அண்ட் எபிசோட் 4 இதுதான் வந்து த ஃபைனல் எபிசோட். இந்த எபிசோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ இந்த கமர் தஜுக்கு வந்ததுமே இங்கே ஸ்பைடர்மேன் அண்ட் ஆண்ட்மேன் அந்த மீதி கதையை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோஸ் ஆகிட்டு இருந்த அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை அப்படியே வந்து ஹல்காக மாறி அந்த ஹல்கை வச்சு அப்படியே அப்சார்ப் பண்ணி வாய்க்குள்ளே போட்டு முழுங்கி இந்த எர்த்தையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த ஒரு பவர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜாம்பி வாண்டா வந்து இவ்வளோ பெரிய ஆர்மி. ஏன்னா அவங்களால எதுவுமே சிங்கிளாக இன்ஃபினிட்டி ஹல்க் எதுவும் பண்ண முடியலை. ஸோ அதனால் அவங்க வந்து ஆர்மியை திரட்டி சண்டை கட்டுறான்னு ரெடியாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் கேட்டிங்களும் அவங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்களுமே தயாராகி இன்ஃபினிட்டி ஹல்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி இவங்க கிளம்புறாங்க. நம்ம இன்ஃபினிட்டி ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கெத்தாக உட்காந்துட்டு இருக்க ஜாம்பி வாண்டா ஒட்டுமொத்த எர்த்தையுமே வந்து ஜாம்பியாக மாற்றி அண்ட் பிளத் ஆஸ்கார்டியன்ஸ் வித் மான்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அடுத்து ஜெயின்ஸ் ஆல்சோ ஏகப்பட்ட ஜெயின்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பியாக மாற்றி ஹல்கை டிஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. பட் ஏன்னா இத்தனை ஆர்மி வந்தாலும் யாருனாலையுமே எதுவுமே பண்ண முடியல. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி ஹல்க் போட்டு அடிச்சு நவுத்திடுறாரு. அண்ட் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமலா கான், ஸ்பைடர்மேன், ஆண்ட்மேன் இவங்களோட இந்த ஒரு 7 பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்துடுறாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஃபைட் சீன் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. பிளேடை வச்சு நிறைய பேர் வந்து வச்சு பார்த்திங்கன்னா செமையான ஃபைட் சீன்லாம் காட்டுறாங்க. அண்ட் அந்த ஒரு ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து ஜாம்பி வாண்டாவோட டீம் வந்து தோற்று தான் போயிடுது. ஃபைனலாக நம்ம தோர் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பி தோர் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகிறாரு. வாண்டா கண்ட்ரோல் இருக்கார். வாண்டா கீழே கண்ட்ரோல் இருக்குது. இந்த ஜாம்பி தோர் எல்லாம் இந்த ஸ்ட்ராங் பிரேக்கரை வச்சு எல்லாத்தையுமே அடித்து தம்சம் பண்ணி தண்டரெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி ஹல்க் எதிர்த்து வரும்பொழுது இன்ஃபினிட்டி ஹல்க்குக்கும் தோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. பட் ஆனால் இந்த ஃபைட்டில் நம்ம மோஸ்ட் சர்ப்ரைசிங்லேயே நம்ம இன்ஃபினிட்டி ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் மாசாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிடுறாரு. ஸோ இன்ஃபினிட்டி ஹல்க் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம இன்ஃபினிட்டி ஹல்க் கொஞ்சம் லைட்டாக டயர்ட் ஆகிருப்போம். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி வாண்டா வந்து அவங்க பவர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வாண்டா மேக்ஸிமம் வந்து கமலா கானை வந்து நீ என் கூட சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி என்னமோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட கமலா கான் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கை கொடுத்து இந்த ஒட்டுமொத்த எனர்ஜியுமே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண அவங்களுமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்னமோ காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆகி எப்பவும் போல எந்திரிக்கும் போது பேரண்ட்ஸு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கமலா கான்கிட்ட சொல்ல கமலா கான் ரிரி வில்லியம்ஸ் மற்றும் கேட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசுகிற மாதிரி சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க. இவ்வளோ தான் எண்டிங் சுமூகமாக முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போது யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிராஷ் ஆகுது. இந்த கிராஷ் ஆகும்போது நம்ம ஜாம்பிஸை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாம்பிஸ் பார்க்குறாங்க. ரிரி வில்லியம்ஸ் வந்து இப்போ நீ பார்த்துட்டு இருக்க எதுவுமே வந்து உண்மை கிடையாது, இதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி சொல்கிறதோட நம்ம அப்போ வந்து அப்படின்னு சொல்கிறாங்க கிராஷ் ஆகப்பட்ட இதில். அப்போ வந்து நம்ம கமலா கான் வந்து அவங்க முன்னாடி எதில் உட்காந்துட்டு இருக்கிற ரிரி வில்லியம்ஸும் கேட்டோம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஷாக் ஆகிற மாதிரி இந்த ஒரு ஒட்டுமொத்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காங்க மார்வல் ஜாம்பிஸை. உண்மையிலேயே ஒரு வேறு லெவலான ஒரு சீரீஸ். ஹல்க்கை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரெடிபிள் ஹல்க் படத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி ஹல்க்குன்னு சொல்லி காமிச்சு உண்மையிலே மாஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். உண்மையிலே ஒரு தரமான ரேட்டிங் இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹல்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஆக்ஷன் கார்ட்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இதே ரைட்டிங் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல கம்பேக்காக வந்து மார்வல் ஹல்க் வச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சீரீஸாக பார்க்க முடியுங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நல்ல சீரீஸ், ஒரு தரமான ஸ்டோரியுமே இருந்துச்சு. இன்ஃபினிட்டி ஹல்க் வச்சு உண்மையிலேயே ஒரு ஹல்க் வந்து இன்ஃபினிட்டி ஹல்க்காக மாறுவார்ன்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். ஸோ அன்எக்ஸ்பெக்டான விஷயத்த நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு தரமான சீரீஸ். இந்த சீரீஸை மறக்காமல் பாருங்கள். நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஸ்பாயில் பண்ணாமல் கதைக்கு தேவையானது மட்டுமே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சீரீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.